Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Sweta along with me. இன்னைக்கு ஸ்வேதா கூட நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளா நிமிஷம்ல ஒரு 4 கேள்வி, நச்சுன்னு 4 கேள்வி பார்க்க போறோம். அதான் நச்சுன்னு 4 கேள்வி பார்க்க போறோம். முதல் கேள்வி என்னன்னு பார்ப்போம். In simple harmonic motion, the acceleration is proportional to displacement, linear velocity, angular velocity, rate of change of angular velocity. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நமக்கு தெரியும், ஆக்சிலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் நேர் தகவல் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளியே, ஆக்சிலேஷனும் அவ்வளியே. அப்போ ஆப்ஷன் வந்து ஆக்சிலேஷன் இங்கே இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன்சர்ல இருக்கு. எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ. இப்போ ஸ்வேதா என்ன சொல்றாங்கன்னா, சார் ஆக்சிலேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரெண்டு பேரும் நேர் தகவல் இருப்பாங்க, ரெண்டு பேரும் நேரடி தொடர்பில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஆக்சிலேஷன் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி சம்மந்தம் இல்லை, ஆங்குலர் வெலாசிட்டி சம்மந்தம் இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி சம்மந்தம் இல்லைன்ட்டான். ரெண்டாவது கேள்வி, in order to double the period of simple pendulum, the length of spring should be half, double, tripled, quadrupled. ஸோ ஹாஃப்னா அரையாக்கணும், டபுள்னா 2 மடங்கு ஆக்கணும், ட்ரிபிள்னா 3 மடங்கு ஆக்கணும், குவாட்ராபிள்னா 4 மடங்கு ஆக்கணும் அப்படின்றத அர்த்தம். இப்போ இதுக்கு இதை பார்க்கும்போது நமக்கு இந்த பீரியட் அப்படி டைம் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா 2π/ஒமேகா அப்படின்றது தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒமேகா பற்றி எது சொல்ல, லென்த் கேட்டிருக்காங்க. ஒமேகாவை லென்த்தாக மாற்றணும் அப்படின்னா, ஒமேகா வந்து என்னன்னா, இப்போ ஒமேகா இருக்கு அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு √g/L. √g/L சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2π/L மேலே போயிடும், g கீழே வந்துடும். ஸோ இப்போ எல் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கனால, இப்போ இவனை 2 மடங்கு ஆக்கணும்னா எல்லை வந்து 4 மடங்கு ஆக்கினா தான், ரூட்டுக்குள்ளே 4 போட்டோம் அப்படின்னா தான் என்ன ஆகும்னா, 4 வந்து இப்போ டி இருக்குன்னா இட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 2π√L/g. ஸோ டி டேஷ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டி. இப்போ டீனா 2π√L/gனா டி டேஷ் வந்து 4, இங்கே 4 மடங்கு ஏற்றினா அப்போ ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும். அப்போ ஆன்சர் வந்து குவாட்ராபிள் அப்படின்றது தான் இது. ஸோ இதுதான் வந்து ஒமேகாக்கு g/L ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து இன்டர்லிங்க்டு கொஸ்டின். ஒமேகா வந்து √g/L அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, mg தான் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி ஈக்குவல் டு kl. அப்போ என்னன்னா g/L ஈக்குவல் டு k/m. ஸோ ரெண்டு பக்கம் ரூட் போட்டோம்னா இதுதான் வந்து ஒமேகா. இது பேசிக் ஃபண்டமெண்டல். இதுவும் ஃபோர்ஸ், அதுவும் ஃபோர்ஸ். இது வந்து வெயிட்டு, இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ வெயிட்டும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ஈக்குவேட் பண்ணி தான் இந்த ஃபார்முலா வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மூணாவது கொஸ்டின். In simple harmonic motion, the velocity vector with respect to displacement vector leads by 90 degree, lags by 100 degree, leads by 120 degree, leads by 180 degree. ஸோ 90 டிகிரின்றது தெரியும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம இங்கே இருந்தான் அப்படின்னா வெலாசிட்டி வந்து இங்கே இருப்பான். ஸோ இவனை விட இவன் வந்து முந்தி தான் போவானே தவிர, முந்தி போகிறதுனால லீடு 90 டிகிரின்றது இது. இப்போ லீடா லேகா அப்படின்னு கேட்டால், லேக் பை 90 டிகிரி கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ வெலாசிட்டி தான் அண்ணன், சரியா, வெலாசிட்டி தான் முன்னாடி விடுவோம். அப்போ ஆக்சிலேஷன் வந்து இங்கே இருப்பான். ஆக்சிலேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 180 டிகிரி, இல்லை வெலாசிட்டிலேருந்து 90 டிகிரி. வெலாசிட்டியை விட ஆக்சிலேஷன் வந்து 90 டிகிரி லீட் பண்ணுவான். அதே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட 180 டிகிரி இருப்பான். இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து leads by 90 degree. கண்டிப்பாக லீட்ஸ் தான். ஸோ 3 லீடு இருக்கு, சரியா, 3 லீடு இருக்கு. ஆனால் வந்து 90 டிகிரி தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடுத்தது, the acceleration of a particle moving with simple harmonic motion at any instant is given by. ஸோ ஆக்சிலரேஷன் அப்படின்னு எனி இன்ஸ்டன்ட் பார்க்கும்போது இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒய்ன்னு கொடுத்தேன், எக்ஸுக்கு பதிலாக. ஸோ நம்ம ஏமாந்துடக்கூடாது, ஒமேகா ஸ்கொயர் ஒய். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு ஸ்வேதாவோட சேர்ந்து நச்சுன்னு 4 கேள்வி பார்த்தோம். நச்சுன்னு 4 கேள்வி சொல்லி தந்த ஸ்வேதாக்கு தேங்க்யூ சார். கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ.